ஐக்கிய தேசிய முன்னணி உள்ளிட்ட ஜனநாயகத்தை மதிக்கும் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து புதிய அரசியல் சக்தியொன்றை உருவாக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டை கட்டியெழுப்புவதே இந்த பரந்தளவிலான அரசியல் கட்சியின் நோக்கம் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி அதிரடியாக பிரதமர் பதவியிலிருந்து ரணில் விக்ரமசிங்க நீக்கப்பட்டதை அடுத்து நாட்டில் அரசியல் குழப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியின் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் அவரால் பிரதமராக நியமிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அமைச்சரவைக்கு எதிராகவும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் உச்ச நீதிமன்றத்திலும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை கலைத்து முன்கூட்டிய பொதுத் தேர்தலுக்கு உத்தரவிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி விடுத்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் சட்டவிரோதமானது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்த நிலையில் டிசம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை முற்பகல் மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் விசேட நிகழ்வொன்றை நடத்தி தான் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதனையடுத்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் 11:16 மணியளவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அதற்கு முன்னதாக ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அதன் பங்காளி கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள ஐக்கிய தேசிய முன்னணியின் கீழ் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற உள்ளூராட்சி சபைகளின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பொன்று கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி இடம்பெற்றது. அதன்போது ஜனநாயகத்திற்காக குரல் கொடுக்கும் அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு பரந்துபட்ட பலமான புதிய கூட்டணியொன்றை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்தார். இனிவரும் காலங்களில் ஒருபோதும் சதி அரசியல் மேற்கொள்ள முடியாத அளவிற்கு நாட்டின் அரசியல் நடைமுறைகளை மாற்றியமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்குறுதி அளித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வருடம் நிறைவடைவதற்குள் மாகாண சபை, ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களை நடத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த தேர்தலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவு அணியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியன இணைந்து போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அடுத்த வருடம் தேர்தல்களை எதிர்கொள்வதற்காக ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான கூட்டணி தம்மை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு அங்கமாகவே புதிய அரசியல் கூட்டணியாக ஜனநாயக தேசிய முன்னணி உருவாக்கப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.